ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜெயிலர். ஸோ இந்த திரைப்படம் வந்து மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம் அமைஞ்சது. ஸோ அந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்து நம்மளோட ரஜினிகாந்த் வந்து வேட்டையன் அப்படின்ற திரைப்படம் நடிச்சார். அந்த திரைப்படம் அந்தளவுக்கு வெற்றி பெறவில்லை. ஸோ இப்போ வந்து நம்மளோட ரஜினிகாந்த் சார் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட வந்து கூலி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து ரொம்ப மும்மரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஜினிகாந்தையும் தாண்டி வந்து இந்த திரைப்படத்தில் அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரிக்க நம்ம அனிருத்தா இசையமைக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பேங்காக், ஜெய்ப்பூர், விசாகப்பட்டினம் அப்படின்றது நிறைய இடத்துல வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு முறை படப்பிடிப்பு தளத்தில் இருந்து ஒரு புகைப்படம் கூட வெளியானதால் வந்து ஸோ இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்களாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட தாய்லாந்தில் வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு படப்பிடிப்புக்காக ரஜினிகாந்த் வந்து கிளம்புறதுக்காக சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இப்போ வந்து வந்திருந்தார். இப்போ வந்து அதில் வந்து அவர் செம்ம அப்டேட் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காருங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து கிட்டத்தட்ட 70% முடிந்து விட்டதான். ஸோ வருகிற 13ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வந்து ஷெடியூல் வந்து லோகேஷ் கனகராஜ் போட்டிருக்காரா. ஸோ அது வரைக்கும் மொத்த படக்குழுவினரும் தாய்லாந்தில் தான் இருப்பாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க.